தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. வெற்றி துளசி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன், மகேஷ் அங்கே இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பிடிக்கும்போது தனக்குத்தானே பேசிகிட்டு இருக்காரு. என்ன பார்க்குறீங்க, அஞ்சலி சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாலேன்னு பார்க்குறீங்களா, அவள் வீட்டில் ஏதோ பிரச்சனை, அதனால தான் அஞ்சலி போயிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அஞ்சலி ஃபோன் பண்ணி வீட்டில் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லாமல் வந்துட்டேன், மன்னிச்சிடுங்க, நான் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அஞ்சலி அப்படி பேசினதும் மகேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் துளசி வெற்றியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெற்றி துளசியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல லக்ஷ்மிக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நம்பின ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்றதான். ஸோ துளசிக்கிட்ட தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. நீ வெற்றியை ஏற்றுக்கிட்டியா, மன்னிச்சிட்டியா, அவன் பண்ண துரோகத்தை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த குடும்பத்துக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு துளசி சொல்கிறாங்க. அதை நினச்சி லக்ஷ்மி சந்தோஷப்பட்டாலும் அவனை மன்னிப்பனான்னு தெரியலை, இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக நீ யோசிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு லக்ஷ்மி ஒரு பக்கம் சொல்ல, ஸோ அந்த இடத்துல சிவராம், வெற்றி, துளசி இவங்க 2 பேருக்கும் குங்குமம் வச்சு வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மீனாட்சி வீட்டுக்கு வெற்றி வெளியில் வந்த விஷயத்தையும் வெற்றி துளசியை கூட்டிகிட்டு இங்கே வரப்போகிற விஷயத்தையும் வீட்டில் சொன்னதுமே அபிராமி தாம் தும்னு குதிக்கிறாங்க. அவன் என் பிள்ளையே கிடையாது, அவன் இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது, இவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் குதிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் ஆட்டோ சத்தம், வெற்றி, துளசி அண்ட் தியா 3 பேரும் இறங்குறாங்க. அப்போது மீனாட்சி வாங்க வெற்றி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஆரத்தி எடுக்க போகிறாங்க. அப்போ ஈஸ்வரமூர்த்தி மீனாட்சியை திட்டுறாங்க. மருமகன் கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோதான், ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த இடத்துல மீனாட்சி சைலண்ட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் துளசி வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, வீட்டை எப்படி வெளியில் போகணும்னு அபிராமி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண ஈஸ்வரமூர்த்தி சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வெற்றியே ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் துளசி கிட்ட சொல்லி வலதுகால் எடுத்து வச்சுவாங்க, நீங்கள் வாழ போகிற வீடுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் இந்த வீட்டில் இடம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கன்னு அபிராமி ஒரு பக்கம் கோவப்பட்டு திட்ட, ஸோ நீ புரியாமல் பேசுகிற, எலெக்ஷன் டைம் வேறு, தோத்துட்டு நிற்க சொல்கிறியா, அவள் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஈஸ்வரமூர்த்தி ஒரு பக்கம் சொல்ல, நீங்களாம் ஒரு தகப்பனா, அரசியல்னு சொல்லிட்டு இப்படி புள்ள வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிட்டே, நீலாம் ஒரு தகப்பனான்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து அபிராமி ஒரு பக்கம் கேள்வி கேட்க, அப்போ வெற்றியுடைய பாட்டிக்கு கோவம் வருது. இது என் பிள்ளைக்கும் என் புருஷனுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை, அதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு அவங்கள ஆஃப் பண்ண, அந்த இடத்துல வெற்றியும் பார்த்தீங்கன்னா துளசியை பேசும்போது துளசியை பேசாதீங்க, எனக்கு கோபம் வரும்னு வெற்றி ஒரு பக்கம் சொல்ல, நீலாம் ஒரு பொண்ணா, அவன் கூப்பிட்டானே நீ பின்னாடியே வந்துடுவேன்னு அபிராமி துளசியை பார்த்து கேட்க, என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிது, நான் என் கழுத்தில் தாலி கட்டினது இவர் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு நான் போயிட்டேன், அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சேன், ஆனால் உங்கள் பிள்ளை தான் ஊரறிய சொல்லி வீட்டு வாசலில் உட்காந்துட்டு எனக்கு வேறு வழி தெரியலை, உங்களுக்கு தான் குடும்ப கௌரவம் மானலாம் இருக்கா, ஏன் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு துளசி ஒரு பக்கம் பேச, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியணும் அபிராமி ஒரு பக்கம் எடுத்து விட, மறுபடியும் வெற்றியை பார்த்தீங்கன்னா துளசியை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு தன்னுடைய அம்மாவை வான் பண்ண, அப்படி பேசினா என்னடா பண்ணுவேன்னு வெற்றியுடைய சட்டையை பிடிக்க, அந்த இடத்துல ஒரு கலவரமே நடந்து முடியுது. ஈஸ்வரமூர்த்தியும் அபிராமியை சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி துளசியை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. தியா பாப்பாவும் கூட இருக்காங்க. ஏமா எல்லாரும் நம்மளை திட்டுறாங்கன்னு தன்னுடைய அம்மா கிட்டே கேட்கும்போது அவங்களாம் அப்படி தான், அதெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ போன இடத்துல தியாவுக்கு ஃபோனை எடுத்து பாட்டை போட்டு காதில் வச்சுட்டு இங்கே வெற்றியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நினச்சது நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களா, நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ இந்த வீட்டுக்கு நான் வரலை, உங்கள் கூட தான் இருப்பேன், ஆனால் தூரமாக இருக்கிற ஒரு ஃபீலை நான் கொடுப்பேன், அணுவாக நான் சித்திரவதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி துளசி ஒரு பக்கம் வெற்றிக்கிட்ட பேச, வெற்றி விட்டா போதுட்டா சாமின்னு ரூமை விட்டு வெளியில் போக எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.